காலபைரவர் வழிபாடு. சனி பகவானால் உண்டான கெடு பலன்களை தீர்க்கும் காலபைரவர் வழிபாடு. சிவபெருமானின் ருத்ர அம்சமாக தோன்றிய சொரூபமே காலபைரவர் ஆவார். அந்தகாசுரன் என்ற அசுரனை வதம் செய்வதற்காக சிவனின் நெற்றிக்கண்ணில் இருந்து அவதரித்தவர். காலபைரவர் 8 வடிவங்களில் அருள் செய்கிறார். இவரை அஷ்டபைரவர் என்று அழைக்கின்றோம். பைரவர் பொதுவாக 4 திருக்கரங்களுடன் காணப்படுவார். சில இடங்களில் அரிதாக 14 மற்றும் 32 திருக்கரங்களுடன் ஆட்சி தருவார். அனைத்து சிவன் கோயிலிலும் வடகிழக்கு பகுதியில் காலபைரவருக்கு சன்னதி நிச்சயம் அமைந்திருக்கும். நின்ற திருக்கோலத்தில் நிர்வாணமாக காட்சி தரும் இவர் நாகத்தை பூணலாகவும் பிறையை தலையிலும் அணிந்து காட்சி தருவார். சிவாலயங்களில் காவல் தெய்வமாக விளங்குபவர் காலபைரவர். பைரவர் என்ற சொல்லுக்கு பயத்தை போக்குவர் என்று பொருள். மனதார நினைத்து வழிபடுபவர்களுக்கு உடனடியாக அருளை தரக்கூடியவர் காலபைரவர். காலத்தின் கடவுள் என்று சொல்லப்படுவதால் ஒருவரின் தலைவிதியை மாற்றும் சக்தி காலபைரவருக்கு உண்டு. நவகிரகங்களையும் நட்சத்திரங்களையும் கட்டுப்படுத்த வல்லவர் என்பதால் இவரை வழிபட்டால் நவகிரக தோஷங்கள், நவகிரகங்களால் ஏற்படும் பாதிப்புகள் இருந்து மீண்டு வர முடியும். இவர் சனீஸ்வரன் பகவானின் குரு எனவும் அழைக்கப்படுகிறார். சனீஸ்வர பகவானுக்கு குரு என்பதால் காலபைரவரை வழிபட்டால் சனி பகவானால் ஏற்படும் மின்னல்கள் இருந்து விடுபடலாம் என்பது ஐதீகம். காலத்தை கட்டுப்படுத்தும் வல்லமை படைத்த காலபைரவர் கருப்பான உக்கிரமான தோற்றம் கொண்டவர். இவரின் வாகனமாக நாய் உள்ளது. காலபைரவர் தீய சக்திகள், செய்வினை, பில்லி, சூனியம் ஆகியவற்றை அழிக்க வல்லவர். காலபைரவர் வழிபடுபவர்களுக்கு தீய சக்தியின் பிடியிலிருந்து விடுபடுவார்கள் என்று கூறப்படுகிறது. இவரை வழிபடுவதற்கு என்று சில நேரங்கள் மற்றும் பூஜை முறைகள் இருக்கின்றன. காலபைரவரை வணங்குவதற்கு உகந்த நேரங்களாக சொல்லப்படுகிறது. ஞாயிற்றுக்கிழமை அஷ்டமி திதியாகும். கால அஷ்டமி, தேய்பிறை அஷ்டமி, பைரவ அஷ்டமி, வளர்பிறை அஷ்டமி ஆகிய நாட்களில் காலபைரவர் வழிபடுவது சிறப்பானது. நம்மை சூழ்ந்திருக்கும் கெட்ட நேரங்கள் மிகவும் கஷ்டத்தில் இருப்போர் காலபைரவை தேய்பிறை அஷ்டமி திதி அன்று ராகு காலத்தில் வழிபட வேண்டும். 4 முகம் கொண்ட விளக்கில் நல்லெண்ணெய் விட்டு தீபம் ஏற்றி வழிபட வேண்டும். மிளகு சேர்த்து உளுந்து வடை, தயிர் சாதம் ஆகியவற்றை பைரவருக்கு நைவேத்தியமாக படைத்து வழிபடலாம். பூஜையின் போது காலபைரவ அஷ்டகம் படிப்பது மிகவும் பலனை தரும். காலபைரவை செவ்வரளி மலர் சூட்டி வழிபட வேண்டும். தேய்பிறை அஷ்டமியில் அன்று வழிபட்டால் அந்த தேய்பிறை போல நமது பிரச்சனைகள் தேய்ந்து நல்லவை நடக்க காலபைரவர் அருள் புரிவார் என்பது நம்பிக்கை. தொழில் மேம்படவும், செல்வம் பெருகவும், நல்ல நேரம் கைகூடி வரவும் காலபைரவரை வளர்பிறை அஷ்டமியில் அன்று வழிபடலாம். வளர்பிறை அஷ்டமி அன்று நல்லவை நடப்பதற்கு மட்டுமே வழிபட வேண்டும். அன்றைய தினம் நம் குறைகளை கூறி காலபைரவரை வழிபடக்கூடாது. சனி பகவான் பிடியில் சிக்கி சொல்ல முடியாத துன்பங்களை அனுபவித்தவர்கள், எதிரிகள் தொல்லையால் அவதிப்படுபவர்கள், நோய் நொடியில் சிக்கி தவிப்பவர்கள் காலபைரவரை வழிபாட்டை தேய்பிறை அஷ்டமி அன்று தொடர்ந்து வழிபட்டு வந்தால் அவர்கள் பிரச்சனை விலகி நன்மையை உண்டாகும். காலபைரவரை காலம் அறிந்து வழிபட்டு நம் முன்னோர்களை குறை நிவர்த்தி செய்ய வேண்டும்.